ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேமின் விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப நாளாக வந்து திவ்யா கேட்டுகிட்டே இருந்தால், மாமா எனக்கு சிக்கன் பக்கோடா வேணும், சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அது ரொம்ப நாள் இல்லை காய்ஸ், ஒரு 5-6 நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தால் என்னால் முடியல. சரி ஓகே, ஏன்னா நான் சாமி பக்தி அதிகம், அதனால் அந்த பௌர்ணமி இதெல்லாம் வந்துச்சு, அதனால் வேணாம்னு ஒதுக்கி அப்போ இன்றைக்கி தான் வந்து சிக்கன் வாங்கினோடனே நான் சொல்லிட்டேன், திவ்யா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ தான் வாங்கினோம். 1/4 கிலோ தனியாக பக்கோடா பண்ணிடு, 1/4 கிலோ தனியாக கிரேவி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். திவ்யாவும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்படி மினி விலாகோ இப்படி விலாகோ எடுக்கிறப்ப நானும் சேர்ந்து கற்றுக்கிறேன். ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு இது. ஸோ நாளை பின்ன திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லை, திவ்யா வந்து வெளில போயிருக்கா அப்படின்னாக்கா எனக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விலாக் எடுக்கிறங்கிற பேரில் அவள் செய்கிறதெல்லாமே நானும் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன்னா அதனால எனக்கு மனப்பாடமாக ஆயிடுச்சு. நம்ம லியோ சார் பார்த்தீங்கன்னா சிக்கனை பார்த்தோன்னே அப்படியே கிச்சனுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஓகே காய்ஸ், ஒரு வழியாக வந்து திவ்யா வந்து அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு தேவையானது எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. திவ்யா கிட்ட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே, சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போனான்னா வெறும் 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் எடுத்துப்பா, அவ்வளோதான். டக்குன்னு வேலையை முடிச்சிருவா. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பசி நானும் இந்த ஸ்மெல்லாம் வர எனக்கு பசிக்குதுன்னு கத்திக்கினே இருந்தேன். இருடா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து சிக்கன் பக்கோடா போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. சீக்கிரமாக போடுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பாருங்கள் திவ்யாவை, அப்பா ஏய் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, ஏன்ப்பா என்னை மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். டேய் வெளில போடா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திவ்யா வந்து ஒரு வழியாக பக்கோடா போட ஆரம்பிச்சிட்டா. போடும்போது எனக்கு வந்து திவ்யா பசிக்குதுன்னு கத்திக்கினே இருந்தேன். அம்மா ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டக்குன்னு போட ஆரம்பித்தேன். நானும் அப்படியே இலையில 1-2 சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சுட்டு போட காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டா. இழுத்துவியா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன்டி அப்படின்னு சொன்னோன்னா ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் பக்கோடா எப்படி செஞ்சுருக்கா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் போட்டு விட்ருங்க. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சதாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு மினி விலாக் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே guys, bye bye. இதே மாதிரி வேற ரெசிபி என்ன செய்யலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர்.